ஹாய் ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் ஒரு லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு vlog தான். ஸோ இது வந்து ரொம்ப நாளாக வீட்லேயே இருந்தோம். ஸோ அதனால் மகாபலிபுரம் போயிட்டு வரலாம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் மகாபலிபுரத்துக்கு. ஸோ போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கும்போது போகிற வழியிலேயே இந்த ஐஸ் பார்த்தேன். ஸோ நம்மளை 90s கிட்ஸ் ஆச்சு. இந்த ஐஸ்கிரீம்லாம் சின்ன வயசில் வீட்டில் அடிக்கடி சம்மர் டைமில் வரும்போது ஆசையாக வாங்கி சாப்பிட்ருக்கேன். நிறையா சாப்பிட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஞாபகம் வந்ததும் சரி வேகமாக ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு மகாபலிபுரம் நோக்கி போயிட்டுருந்தோம். ஸோ ஸ்டாச்சுலாம் பார்த்த உடனே தெரிஞ்சிச்சா மகாபலிபுரம் பக்கத்தில் வந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் மகாபலிபுரம் போயிட்டு பைக்கெலாம் பார்க் பண்ணிவிட்டு அண்ட் ஃபிஷ்ஷெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். சூப்பராக இருந்திருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக வெளியே போயிட்டு. ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால் பக்கத்தில் தானே மகாபலிபுரம் வாங்க போயிட்டு வரலான்னு சொல்லி என் ஹஸ்பண்டை ரொம்ப அடம் பிடிச்சி தான் இந்த அவுட்டிங்க்கே ஒத்துக்க வச்சேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு அவுட்டிங் போனோம். ஸோ பீச்சில் போயிட்டு சும்மா வெளியே நடந்துட்டு பீச் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவலாக நான் ரொம்பவே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால மனுஷங்களே பார்க்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ புதுசாக நம்ம இந்த திருவிழாலெலாம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் அவங்கள பார்ப்போம். ஆனால் திருவிழாவில் அந்த கும்பலோடு இருக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா. நிறைய பேர் கச்சக்கன்னு வந்துட்டு அந்த திருவிழாவில் நம்ம சாமி கும்பிடலாம் போக மாட்டோம். அந்த திருவிழாவில் போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு அங்கே கும்பலை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் பீச் போயிட்டு நாங்கள் ஈவினிங் ஒரு 5:30 ஆகிடுச்சு நாங்கள் பீச் ரீச் ஆகவே. ஸோ போயிட்டு செமையாக ஒரு பீச்சில் நாங்கள் விளையாண்டோமா, பீச் எங்கள் கூட விளையாண்டுதா கடல் அப்படின்றது எங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ நாங்களாம் கடைசியாக கடல் தான் எங்கள் கூட விளையாண்ட மாதிரி இருந்தது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லா வேடிக்கைலாம் பார்த்துட்டு அவங்களாம் என்ன பண்ணுறாங்க. ஸோ ஒரே லவ்வர்ஸாக வந்திருந்தாங்க. அதையெல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அண்ட் நம்ம தான் ஒரு திறமையுள்ள ஒரு ஆர்டிஸ்ட் ஆச்சே. ஸோ ஆர்டிஸ்ட்னா என்ன, வரைகிறவங்க தானே. சாரி, நான் ஏதோ சரி மகாபலிபுரம் போயிருக்கோம். ஸோ நமக்கும் ஏதோ செய்ய தெரியுமே, சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நானும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணேன். என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க இது மாதிரி ட்ரை பண்ணுன்ட்டு. ஆனால் நான் எனக்கு செய்யவே தெரியாமல் நான் ஒன்று செஞ்சேன். இது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் ஒன்று மைண்டில் நினச்சிட்டு செஞ்சோம். வந்திருக்கிறதும் ஒரு 100%ல் 1% அந்த மாதிரி வந்திருக்கும். பார்க்குறவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். நீங்கள் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன ஸ்டாச்சு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதையே விளையாண்டு முடிச்சுட்டு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு 6:30 ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் என் ஹஸ்பண்ட் எடுக்க சொன்னால் அவங்க பயங்கரமாக எடுத்திருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் இதை விடலாம் பயங்கரமாக யாரும் எடுக்க முடியாதுப்பான்னு வேறு ஒரு வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. இருந்தாலும் அவங்கள வச்சு தானே எடுத்தாகணும். ஸோ இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் கிரெடிட் டு பிரகாஷ்க்கு தான் கொடுக்கணும். என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க தான் பண்ணாங்க. ஆக்சுவலாக முடிச்சுட்டு இந்த மாதிரி விளையாண்டு முடிச்சுட்டு சரி பீச் வரைக்கும் வந்திருக்கோம், ஏதாவது சாப்பிட்டு போவோமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இப்போ வரைக்குமாவது இது என்ன ஸ்டாச்சுன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் வந்துட்டு பீச் வரைக்கும் வந்துட்டோம், ஏதாவது சாப்பிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே போனோம். பீச்சிலேருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு பக்கத்துலேயே கடலாக இருக்குது இல்லைங்களா. பீச்னாவே என்ன மீன் தானே. ஸோ மீன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். மீன் பேரெல்லாம் எனக்கு சரியாக தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மீன் ஜிலேபி மட்டும்தான். அதுவுமே மீன் வச்செல்லாம் எனக்கு பேர் தெரியாது. பேர் தெரியும் ஆனால் அது என்ன மீனுன்னு எனக்கு சரியாக தெரியாது. பார்த்து எனக்கு சொல்ல தெரியாது இந்த மீன் தான் சொல்லிட்டு. ஸோ மீன் சாப்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் தான் பேரெல்லாம் கேட்டு ஏதோ ஒரு மீனை ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணி அந்த மீன் எங்களுக்கு கிடைக்க ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்ததும் சரி நம்மளாம் கடலில் பார்த்துட்டே உட்காந்து சாப்பிட்லாம், ரசிச்சுட்டே சாப்பிடலாம். நைட் டைமில் கடல் எப்படி இருக்கும், ஆக்சுவலாக 7 o'clock மேலே ஆகிடுச்சு. சரி நைட் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்லான்னு பார்த்தேன். எனக்கு முன்னாடி எல்லாருமே நின்றுட்டாங்க. நான் கடலே பார்க்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வழி விட்டாங்க. அதுக்கப்புறம் சுற்றி முற்றியும் கடல் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நைட் டைமில் கடல் கருகுமுன்னு அழகாக தான் இருந்தது. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு காலியும் பண்ணியாச்சு. ஒரு 7:30 ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க லெமன் சால்ட் குடித்தாங்க. நான் வந்துட்டு ஒரு சோடா வந்து குடிச்சிட்டு சரி வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. ஆக்சுவலாக விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் நாங்கள் வந்து வெளியவே போயிருந்தோம் சாட்டர்டே. ஸோ திரும்பி வீட்டுக்கு போகலான்னு பார்க்கும்போதே பயங்கரமாக ரெயின் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியே நின்றுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நின்று பார்த்தோம். மழை நிற்கிற மாதிரியே தெரியல. சரி நம்ம வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கே மழையோட மழையாக அப்படியே கிளம்பி போயிட்டோம். ஏன்னா 7:30க்கு மேலே ஆகிடுச்சு. 8 o'clock ஆகிடுச்சு. இன்னொரு 1/2 an hour தான் ட்ராவலிங்கும் இருக்கும். ஸோ அதனால் முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மழையோட மழையாக வீட்டுக்கும் வந்துட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்